ஸோ ஹாய் கைஸ், நான் கிஷோர். இன்றைக்கி வந்து நம்ம ராக்கெட் விட்டுருந்தோம்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ராக்கெட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, இந்த ராக்கெட் வந்து முக்கியமாக பேக்கிங் சோடா வினிகரை பொறுத்து தான் போகுது. பேக்கிங் சோடா உள்ளே வந்து சின்ன ஸ்பேஸ்னால, வாட்டர் பாட்டிலில் சின்ன ஸ்பேஸ்னால பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேரும் போதில் அது கண்டிப்பாக வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கொண்டு வந்து புது கேஸை வந்து எழுப்புது. ஸோ அந்த 2 கேஸுக்கு வந்து இடம் பர்ஃபெக்டாக இருந்தது. அதிகமாக கேஸ் உருவாக ஆரம்பித்தோன்னே இடம் இல்லாமல் உள்ளே ஹை கான்சன்ட்ரேஷனும் வெளியே லோ கான்சன்ட்ரேஷனும் நல்லா வச்சு, அதாவது ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர். ஏர் எப்போயுமே ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் போகும். ஸோ அது வெளியே இருக்க லோ கான்சன்ட்ரேஷனுக்கு வெளியே போகிறதுக்காக ஒரே ஒரு வழி தான் இருக்குது. மூடியில் ஓட்ட போட்டோம்னா அந்த வழி தான். ஸோ அந்த வழியை வந்து பிச்சுக்கிட்டு போகும்போதில் தான் இந்த ராக்கெட் பறக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இதான் கைஸ் இதுக்கு பின்னாடி இருக்க எக்ஸ்ப்ளனேஷன். பாய்.